ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க ஒரு காரியத்தை அழகா இங்க மென்ஷன் பண்றாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நான் யார் தெரியுங்களா? வெற்றியாளர்கள். ஆமே. நம்மளுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் நீங்களை நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமேன். வெற்றி வீரர், வெற்றி வேந்தன் அவர். ஆமேன். அவர் வெற்றி சிறந்தபடினால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆமேன் அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஆமேன் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, நீங்க கிறிஸ்துவோடு கூட இருப்பதனால நீங்களும் வெற்றி சிறப்பீர்கள். அல்லேலூயா. இங்க இன்னொரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதும். தேவ பிள்ளைகள், என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் இல்லை, ஆண்டரே பிள்ளைங்க எப்பவுமே ஆமேன் அந்த வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். எங்களை கொண்டு. பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர் அறிகிற வாசனை. ஆண்டவர் அவர் பிள்ளைங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கறது மாற்றம் இல்லாமல் அவர் நமக்கு ஜெயத்தை தராரு, வெற்றியை தராரு. நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறனாக்கா, அவருடைய வாசனையை நீங்களை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆமே. ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? வாசனை வீசுகிற சந்தன மரங்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்களும் நான் அவருக்கு நற்கந்தமாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வெற்றி சிறந்தனால, அவர் வெற்றி சிறக்க பண்ண வைக்கிறபடினால நீங்கள் தோல்வியோடு இருக்கிறது என்ன? ஏன் நீங்கள் தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறீங்க? ஐயோ, இது என்னால் முடியாது, இந்த காரியம் ஃபெயிலியர் ஆகிடும், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அவள் தான் லாஸ் ஆகிடும், இந்த காரியம் இந்த ஸ்டெப் எடுத்துனா ஃபெயிலியர் ஆகிடுவேன். தேவப்பிள்ளைல, ஒருவேளை என்னென்ன காரியத்தில் நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு உண்மையில தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்க மிரியாம் இப்படியாய் ஒரு அழகான ஒரு பாடலை பாடுறாங்க. வாசிக்க கேட்போம். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க மிரியாம் அழகாய் ஒரு பாடலை பாடுறாங்க. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது மாத்திரமல்ல, குதிரையையும் குதிரை வீரனை கடலையே தள்ளினார். தொடர்ந்து வாசிக்கிற அநேக காரியங்களை சொல்லுவாங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எதில் வெற்றி சிறந்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. மோசே மூலமாக கர்த்தர் விடுவித்து கொண்டு வருகிறார். அங்கே ஆமென் அற்புதமான சம்பவங்கள் ஆண்டவர் செய்வார். கடலை, செங்கடலை பிளக்க பண்ணி தான் ஜனங்களுக்கு கடலை வெட்டாந்திரையாக்கி பின்னாடி வந்த பார்வனையும் சேனையும் அழித்து போட்டார் அல்லவா? அது பிறகுதான் இங்கே பாடுற பாடல், மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் வெற்றி தருவதற்கு உண்மையில தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அவர் யார்? ஜெய கிறிஸ்து. ஆமென். ஆமென். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெய கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:33 வாசிக்கிறல, உங்களுக்கும் அவர் ஜெயத்தை தருவார். சோர்ந்து போகாதீங்க. தோல்வி மனப்பான்மையோடு இருக்காதீங்க. ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். விசுவாச அறிக்கை செய்யுங்க, வெற்றிகளை காண்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், யார் யார் என்னென்ன காரியத்தில் தோல்வியோடு பல தோல்விகளை பார்த்து அண்டர் தோல்வி மனப்பான்மையோடு இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது, ஜெயம் கிடையாதுன்னு சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் கட்டளையிட முடியாதுன்னு ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெயத்தை கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். பாவத்து மேலே, சாபத்தின் மேலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாகட்டும். இதில் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுதும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிற தைரியமாக போங்க. God bless you.